கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்களின் வேருக்கு நீர் என்ற நாவலை காண உள்ளோம். இந்நாவல் 1973 ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி பரிசினை பெற்றது. அதிகாரம் 5. கைகடிகாரத்தை பார்த்து கொண்டு யமுனா அரை மணியாக காத்து நிற்கிறாள். நீரு புடவையை மாற்றிக்கொண்டு இன்னமும் வரவில்லை. வாசலில் கார் தயாராக நிற்கிறது. மாடியிலிருந்து வாச கலவைகள் காற்றில் ஏறி சவாரி செய்த வண்ணம் நாசியை குசலம் விசாரிக்கின்றன. மணிப்பிரவாள பேச்சுகள், சிரிப்பொலிகள், பட்டு மென்மைகளின் சரசரப்புகள். யமுனா எட்டி பார்க்கிறாள். நீரு, உனக்கு வர நேரமாகுமா? நான் முன்னே போகட்டுமா? இல்லடி, கார்லேயே போகலாமே. நீ 5 நிமிஷம்னு சொன்ன நினைவு. 1 மணி நேரம் ஆக போகிறது. போடி, இந்த கொண்டை இப்போதும் சரியாவே இல்லை. அவளுக்கு தலையில் குல்லா வைப்பது போல ஒரு தோழி அவள் தலையை பற்றி கொண்டிருக்கிறாள். சரியா இருக்காடி? நீரு கண்ணாடியின் முன் வலமும் இடமுமாக அசைந்து பார்க்கையில் கச்சிதமாக விழுந்திருக்கு என்று தோழி முத்தாய்ப்பு வைக்கிறாள். பின்ன நீ என்ன சொல்லுவ? இது கொஞ்சம் லெஃப்ட்ல சாய்ந்தால்தான் இயற்கையாக இருக்கும் என்று இன்னொருத்தி வெட்டுகிறாள். முடி கொஞ்சமாக இருக்கிறவங்களுக்குத்தான் இது பிரமாதமாக இருக்கும். சைனா பஜாரில் ஒரு கடையில் நைலான் கொண்டை ஆர்டர் படி செய்து கொடுக்கிறான். ரூபமாலாவுக்கு அவன்தான் வாடிக்கை. பின் அங்கே போய் ஆர்டர் கொடுக்கலாமாடி? கொண்டையை அவிழ்த்து பின்னலை போட்டுக்கொண்டு மீண்டும் முக ஒப்பனை திருத்தம் முடித்து அவள் கிளம்ப மேலும் அரை மணி நேரமாகிறது. இவதான் யமுனா, எம்ஏ பாலிடிக்ஸ். காந்தி நூற்றாண்டுக்காக இங்கெல்லாம் பேச வந்திருக்காக. என் கசின். இவ ரேகா, இவ சுமி, இவ மிருனா என்று யமுனாவையும் தோழிகளையும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைக்கிறாள் நீரு. ரேகா யமுனாவிடம், நீங்க வேலையாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறாள். அதான் சொன்னடி, காந்தி ஆசிரமம். இப்ப கூட்டங்களில் பேசுவது முழு வேலை. இமாச்சலம் போக வேண்டிய சாது போல கதர் தவிர வேறு உடுத்த மாட்டாள். ரிக்ஷா ஏற மாட்டாள். நகை மூச்சு விடக்கூடாது. இவளுக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்கடி? ஒரு 30 இருக்கும்னு நினைச்சேன். இல்ல, 25. சுத்த மண்டுகளடி. இவ நாலேஜ் 40-50ன்னு கூட சொல்லலாம். ஆனா என்னை விட 2 மாசம் சின்னவ. என்று எல்லோரும் வாயை பிளந்து கொண்டு அவளை பார்க்கின்றனர். உங்க கிளப்பில் வந்து ஒரு நாள் நான் பெண்களுக்கு காந்தி சொன்னதை பற்றி பேசட்டுமா நீரு? ஐடியா. நாமும் நூற்றாண்டு கொண்டாடலாம். ரேகாவின் தங்கை டான்ஸ் ஆட துடியாக துடிக்கிறாள். ஊர் முழுதும் கூட்டி அமர்க்களம் பண்ணிவிடலாம். அவளும் எங்கெங்கோ போய் பேசுகிறாள். நாம் விளம்பரம் கொடுக்க வேண்டாம். யமுனாவுக்கு அழுவதா சிரிப்பதா என்று பல சமயங்களில் புரியவில்லை. அரசியல் வண்ணங்களில் உயரிய லட்சியங்களை இளம் உள்ளங்களில் தோற்றுவிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வந்திருக்கும் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. பள்ளிக்கூடங்களில் இருந்து அவளை சொற்பொழிவாற்ற அழைக்க வரும்பொழுது பெரியப்பா என் மகள் என்று உறவு கொண்டாடுகிறார். அவர் உத்தியோக நாட்களில் வேடத்தில் மூடிய கோட்டும் வெள்ளை நிஜாரம் அணிந்து காரில் அவளை அழைத்து செல்கிறார். அறிமுகமாக 4 வார்த்தைகளை பேசும் சந்தர்ப்பத்தையும் தானே எடுத்துக்கொள்கிறார். சிறுவர் சிறுமியர் கட்டிய பசுக்களைப் போல வந்து உட்கார்ந்திருக்கின்றனர். முடிவில் செல்வி யமுனா எம்ஏ, காந்தி லட்சியவாதி, காந்ி இந்த நூற்றாண்டு கண்ட மாதர் குலமணி என்றெல்லாம் சம்பந்தமில்லாமல் அடைமொழிகளும் அடுக்குமொழிகளுமாக பாராட்டி நன்றி தெரிவிப்பார்கள். என்ன மரியாதை தெரியுது இதுகளுக்கு? ஒத்த மாலை வாங்கி வச்சிருக்கா. மாலைக்கா நீ அங்கே இருந்து இங்க வந்திருக்க என்று பெரியப்பா முணுமுணுக்கும் சந்தர்ப்பங்களும் அமைகின்றன. சில பள்ளிக்கூடங்களில் காந்தி கண்காட்சி என்று பத்திரிகை அட்டை படங்களை சினிமாக்காரர்கள் உட்பட கத்தரித்து ஒட்டி வைத்திருந்தார்கள். காந்தி என்றால் உருகி போய்விடுவேன் என்று நீச்சல் உடை அழகியான திரைத்தரகையில் கூற்றும் ஓரிடத்தில் இடம்பெற்றிருந்தது. காந்தியை பற்றிய பேச்சு போட்டிகளை ஓரிரு சங்கங்களில் ஏற்பாடு செய்தார்கள். அடுக்குமொழிகள் முதலிடம் பெற்று சொல்லுக்கு பொருளே தேவையில்லை என்று சிறுவர் சிறுமியர் புரிந்து கொண்டு விளாசினார்கள். ஒரு மாதர் சங்கத்தில் வைரமும் பட்டும் பளபளப்பை வாரி வீச சதைகள் உடைமீறி பிதுங்கி வழிய ஒரு அம்மாள் தலைமை வகித்தாள். காந்தி நம் நாட்டுக்கு சூது செய்து வாது செய்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் என்று தொடங்கி தன்னையே காந்தியோடு ஒப்பிட்டு பேசலானாள். யமுனா ஐயோ என்று தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அரசியல் நெடி வீசும் ஆசாமிகள் சில இடங்களில் தலைமை வகிக்க வந்தார்கள். வடநாட்டு காந்தியிலிருந்து வழுக்கி தென்னாட்டு காந்தியை பற்றி பேசி ஒப்புமை கண்டார்கள். அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள், சத்தியம், எளிமை, அஹிம்சை ஆகிய லட்சியங்களோடு வாழ முயல வேண்டும் என்பதுதான் அவள் பேச்சின் சாரம். ஆனால் தலைமை வகித்து முடிவுரை செய்பவர்களோ நன்றி கூறுபவர்களோ பேச எழுந்திருக்கும் போதோ தன் முயற்சிகள் பயனளிக்கப் போவதில்லை என்ற நிராசை அவளுக்கு உண்டாயிற்று. ஊருக்கு திரும்ப வேண்டும் என்ற துடிப்பு உந்துகிறதானால் எங்கே இறங்கணும் யமு?
நீரு கேட்டபின்தான் நினைவுலகுக்கு மீள்கிறாள். ஓ, லஸ் வந்து விட்டதா? இங்கேயே நிறுத்திக்கொள், இறங்கிக் கொள்கிறேன். நீ இடத்தை சொல்லேன். இதுதான் இடம். யமுனா கதவை திறந்து கொண்டு ஒரு சிரிப்பு சிரித்து விடை கொடுக்கிறாள். மழை குமுறிக்கொண்டு கொட்ட தயாராகி இருக்கிறது. பூங்கா வளைவை கடந்து விடுவிடென்று நடக்கிறாள். மழைக்கு அஞ்சி ஓடுவது போலத்தான் இருக்கிறது. லட்ச லட்சமாக மக்கள் குடிசைகளில் வெயிலையும் மழையையும் எதிர்த்து போராடும் நகரம் என்ற நினைவையே அடியோடு அகற்றும். விசாலமான தோட்டம், வண்ணப்பூக்களும் பூங்கொடிகளும் அனைத்து நிற்கும் பால்கனிகளுடன் கனவுலக காட்சியாக தோற்றம் தரும் மாளிகை. வாயிலில் கூண்டு இருக்கிறது. கூர்க்காவை காணவில்லை. அவள் உள்ளே பாதையில் நடக்கிறாள். நேராக மாளிகையின் முகப்புக்கு செல்லாமல் வலது பக்கமுள்ள சிறிய இல்லத்துக்கு செல்லும் பாதையில் நடக்கிறாள். ஜன்னல்கள் சாத்தி இருக்கின்றன. கமலம்மா சன்னல்களை சாத்த மாட்டாரோ? ஸ்வஸ்வாகதம் என்று பசுங்கீரையினால் எழுதப்பட்டிருக்கும் முன்வாயில் கோலம் களையிழந்து கிடக்கிறது. வாயிற்கதவிலும் பூட்டு தொங்குகிறது. ஒரே ஒரு கூடமும் ஒட்டிய பூஜை அறையும் குளியலறையும் கொண்ட இல்லம் சாத்தி கிடக்கிறது. கூடத்தில் ஊஞ்சற்பலகை தொங்கும் நீரெதிரே மாமா, சுதீரின் தந்தை. ஆலமரமாக பரவி நிற்கும் வர்த்தக நிறுவனத்தை தோற்றுவித்த முதல்வர் படத்தில் காட்சி தருவார். அந்த காலத்தில் கதர் உடுத்தி காந்தி பக்தரானாலும் தொழில் வளர்ச்சிக்கு அந்த லட்சியங்கள் முட்டுக்கட்டை போடாதவாறு பார்த்து கொள்ளத்தானே வேண்டும். அரசோடு இணங்க வைத்து ஆளுங்கட்சிக்கு அள்ளி கொடுத்து சலுகைகளை பெற்று பல்கி பெருகினார் என்று சொல்லலாம். தோட்டத்தின் பின்புற பாதையில் யாரையும் காணவில்லை. பெரிய 3 அடுக்கு மாளிகையை நிமிர்ந்து பார்க்கிறாள். வழவழவென்ற வண்ண சுவர்கள் தெரியும் விசாலமான அறைகள், நேர்த்தியான வாயில் திரைகள். பக்க சுவரை ஒட்டி 2 தென்னை மரங்கள் ஓங்கி உயர்ந்து ஊஞ்சல் தொங்கும் 3ஆம் மாடி முகப்புக்கு அழகு செய்கின்றன. மண் தொட்டிகளில் இருந்து படர்ந்த பூங்குடிகள், தொங்கும் இழைகளில் ஊசல் அடிக்கொண்டு மயங்கச் செய்யும் பசுங்குவியல்கள். இத்தனை கோலாகலத்திலும் ஒரு மனித பூண்டை காணவில்லையே. யமுனா வீட்டின் முன்புறம் செல்லாமல் சுற்று வழியிலேயே பின்பக்கம் செல்கிறாள். அங்கே பணியாளர் குடியிருப்புகள் துண்டாக அமைந்திருக்கின்றன. பின்பகுதி தாழ்வரையில் சமையற் பணியாளர் சுப்பையா ஒரு கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்து திடீர் செய்திகளை சுட சுட தரும் தாளை சுவாரஸ்யமாக படித்துக் கொண்டிருக்கிறார். ஏங்க, கமலம்மா இல்லையா? அவர் தாளிலிருந்து கண்களை விலக்கி நிமிர்ந்து பார்க்கிறார். இல்லையே. ஊரில் இல்லையா? ஆமா, சுவாமிகளை பார்க்க சிருங்கேரி போனார் நேத்துதான். ஓ, வர நாளாகுமா? அதெல்லாம் அம்மா ஒன்றும் சொல்றதில்ல. யாரு என்னன்னு விவரம் தெரிவித்தா வந்தா சொல்றேன். இங்க பெரிய வீட்டிலும் யாரும் இல்லையா? சின்னவரும் சம்சாரமும் ஜப்பான் போயிருக்கா. பெரியம்மா உள்ளே இருப்பார். யாரை பார்க்கணும் நீங்க? ரேகா கூட இன்டர்நேஷனல்னு வந்திருக்கும். கெஸ்ட் கூட போயிருக்காப்புல. கமலம்மாவைத்தான் பார்க்க வந்தேன், வேறொன்றும் இல்லை. அவள் நடக்க திரும்புகிறாள். அவளுடைய எளிமையான கோலம் கமலம்மாவிடம் ஏதேனும் உதவி கோரி வரும் ஏழை பெண்ணாக அவருக்கு உணர்த்தி இருக்க வேண்டும். அலட்சியமாக மறுபடியும் நாட்தாளில் கண்களை ஊன்றுகிறாள். அவள் சட்டென்று திரும்பி, கமலம்மா வந்த பின் ஊட்டியிலிருந்து யமுனா வந்திருந்தான்னு சொன்னா போதும் என்று கூறுகிறாள். மறுமொழிக்கு காத்திருக்காமல் திரும்புகிறாள். எத்தனை பெரிய மாளிகை, என்னென்ன வசதிகள்! பெரிய பெரிய காற்றோட்டமான அறைகள் வெறுமையாக இருக்கின்றன. அதே சமயம் சுத்தமும் சுகமும் அண்ட முடியாத சாக்கடை குட்டையே தோட்டமாக கொண்டு குடிசைகளில் புழுக்களாக நெளியும் மக்கள். மனிதகுலம் நாகரிக பாட்டையில் செல்கிறது என்று இந்த மாளிகைகளை மட்டும் பார்த்து கொண்டு செல்பவர்கள் மனசாட்சியை குழி தோண்டி புதைத்தவர்கள் தாம் வேறென்ன. மாளிகைகளிலிருந்து வெளியேறி அவள் பஸ் நிறுத்தத்தில் வந்து நிற்கிறாள். சுவரில் எதிரே வரிசையாக சுவரொட்டிகள், ஒன்றன் மேல் ஒன்றாக நீ முந்தி நான் முந்தி என்று அடிப்பிடியாக பற்றி கொண்ட இடங்களில் எல்லாம் சுவரொட்டிகள் காம களியாட்டங்களின் பச்சையான காட்சிகளை முச்சந்தியிலும் நாற்சந்தியிலும் பெரிய அளவில் வைக்கிறார்கள். இங்கே கழுத்து நோகாமல் பார்க்க சிறிய அளவில் செக்ஸ், காட்டுமிராண்டித்தனமான கொலை, கொள்ளை, வன்முறை என்று ஒரு படத்தின் காட்சிகளை பற்றிய சுய விளம்பரங்கள். அரசியல்வாதிகளின் சுய விளம்பரங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு சுவரை பற்றி கொண்டிருக்கின்றன. மழை இனி தாக்கு பிடிக்க முடியாதென்று இப்போது தூற்றல்களாக விசிறிவிட்டு உடனே வலிக்கிறது. கைப்பையை தலைக்கு நேராக சரித்துக்கொண்டு அருகில் தென்படும் கடைப்பக்கம் ஓடி ஒதுங்குகிறாள். ஹலோ! வெள்ளையாக தெரியும் ஒரு கொத்திலிருந்து தனியாக பிரிந்து வருபவன் போல இந்துநாத் வருகிறான். கருப்பு கரை போட்ட கதர் வேட்டி ஜிப்பா, கையில் ஒரு நீலவாட்டு ஜிப்பை. இப்படி உள்ள வாங்க, மழை விழுதே. எங்க இப்படி? உங்களை அப்புறம் பார்க்க வரணும்னு நினப்பு. தலைவரோட வெளியே போயிட்டேன். இப்போத்தான் வசந்த் நகர் ஸ்கூலில் நீங்கள் பேசினதா மீனாட்சி சொன்னா. உங்கள் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்துட்டீங்க. 100 வயசு. ஐயையோ, பூமி தாங்காது என்று யமுனாவும் சேர்ந்து சிரிக்கிறாள். பிஎம் விசிட் சம்பந்தமாக ஏதோ ஏக ரகலை, ஒரே சண்டை. இப்போ யாருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா,
வரேன்னு சொல்லிட்டு போனானே, ஆளையே காணோமோன்னு நினைக்க போறீங்க என்று குரலை இறக்கி அவன் முடிக்கும் முன் யமுனா குறுக்கிடுகிறாள். நோனோ, பெரியப்பா தான் சொன்னாரே. அதான் பேப்பர்ல பார்த்துருப்பீங்களே. தெருப்பசங்க சண்டை போல ஆயிட்டுது. நீங்க என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசுறீங்க? நீங்க ரைட்டா லெஃப்டான்னு தெரிந்து கொள்ளலாமா? அதென்ன அப்படி கேட்டுட்டீங்க? ஒரு நாட்டுக்கு ரைட்டும் வேணும், லெஃப்ட்டும் வேணும். இடது கை இல்லாமல் முடியுமா? வலது கை இல்லாமல் முடியுமா? அது சரி, வலது பக்கம் பளு அதிகமானால் இடது பக்கமும், இடது பக்கம் பளு அதிகமானால் வலது பக்கமும் சரியத்தானே வேண்டியிருக்கு. அரசியலில் இப்போ இன்னும் ஒரு நிலவரமும் புரியல. யார் பக்கம் வலு அதிகம்ங்கிறது சொல்ல முடியாமல் ஒரே குழப்பமாக இருக்கு. நீங்கள் பாலிடிக்ஸ் படிச்சிருக்கீங்க, நடைமுறைக்கு படிப்பெல்லாம் ஒத்து வராது. ஏன் இப்படி நாம் இங்கே நின்று பேசணும்? மழையோ இப்போதைக்கு விடாது போல் இருக்கு. உள்ள வாங்கோ, காபி சாப்பிடலாம். வேண்டாம், இப்போ வீட்டுக்கு போயிடணும். நான் சாப்பிட வந்து விடுவதாக சொல்லியிருக்கேன். எப்போ? மணி இப்போதே 12:30. ஒரு பஸ் பிடிச்சு 2 பஸ் பிடிச்சில்ல போகணும். உள்ள வாங்கோ, ஒரு காப்பி இல்லாட்டா வேறு ஏதேனும் சாப்பிடலாம். மழைக்கு நின்ற இடம் ஹோட்டல் படிதான் என்பதை அவள் இப்போதுதான் கவனிக்கிறாள். மழை பெய்தாலும் உள்ளே புழுக்கத்துக்கு குறைவில்லை. குடும்பம் என்ற தடுப்புக்குள் செல்கின்றன. அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு கூட்டமே இல்லை. நீங்கள் காஃபி வேண்டாம்னா என்ன சாப்பிட்றீங்க? ஏன்பா 2 ரோஸ் மில்க் கொண்டு வா என்று அவளை கேட்டும் மறுமொழியை எதிர்பாராமல் பணிக்கிறான். உலர்ந்த நெஞ்சுக்கும் புழுக்கத்துக்கும் அந்த பானம் இதமாகத்தான் இருக்கிறது. அவன் ஸ்டாவை தூக்கி எறிந்துவிட்டு ஒரே மூச்சில் டம்ளரை காலி செய்கிறான். கைக்குட்டையால் நெற்றியை ஊத்திக்கொண்டு, மிஸ் யமுனா, நீங்கள் நிச்சயமாக அரசியல் உலகுக்கு வந்துதான் ஆகணும் என்று புன்னகை செய்கிறான். நான் சும்மா முகஸ்துதி பண்ணுறேன்னு நினைக்காதீங்கோ. நீங்கள் ஒரு வைரம். பட்டை போட்டுட்டா அரசியல் வானில் உதய நட்சத்திரம். உங்களுக்கு நல்ல பின்னணி, படிப்பு, கிளாமர் எல்லாம் இருக்குது. உங்களை எப்படி உருவாக்கணுங்கிறதே நான் உங்களை கண்டபோதே திட்டம் போட்டுட்டேன். என்ன சொல்கிறீங்க? இன்னும் பாதி டம்ளர் கூட உள்ளிறங்கவில்லை. குத்து விளக்கின் சுடர் போல ஒரு அடக்கமான புன்னகை அவள் முகத்தில் விளங்குகிறது. உண்மையில் தீராத பற்றும் மரணத்துக்கு அஞ்சாத நேர்மையும் எளிமையும் தான் தேவை என்று சொல்ல வந்த அவள் இந்த வகையில்தான் பிறரை கவருகிறாளா? ஏன் சிரிக்கிறீர்கள் இப்பொழுது? இல்லை, வைரத்துக்கு பட்டை போடுறதுனா என்னன்னு நினைச்சேன். நீங்கள் ரொம்ப குறும்பு போல் இருக்கு. அரசியல்னா இப்போ அவனவன் பதவி, பணம், அதிகாரம்னு முன்னேற வாய்ப்பளிக்க களம், அப்படித்தான் அர்த்தம். இதில் புகுந்து வெற்றிகரமாக வர ஒரு சாமர்த்தியம் வேணும். நீங்கள் ஒரே நேர்கோடா கொள்கைப்படி தான் போகணும்னு நிலவரம் புரியாமல் முட்டிக்க கூடாதே. அதான் பட்டை போடுற வேலையை எங்கிட்ட விட்டுடுங்க. புரிகிறது. நீங்கள் உட்காருங்கன்னா நான் உட்காரணும், பேசுனா பேசணும், எழுந்துருனா எழுந்திருக்கணும். அதாவது உங்கள் தொழுவத்தில் கட்டின மாடு போல. அஹஹா என்று அவன் சிரிக்கிறான். மற்றவர்கள் அவர்களை திரும்பி பார்க்கும்போது அவன் சிரிக்கும்போது யமுனா உள்ளுர கூசுகிறாள். என்னம்மா பேசுறீங்க? நீங்கள் நிச்சயம் இந்த 72 எங்கேயோ நின்று ஜெயிச்சு நிச்சயமாக பதவிக்கு வந்தே வரணும். அவள் அவசரமாக டம்ளரை காலி செய்துவிட்டு மேசையில் வைக்கிறாள். நான் நிச்சயமாக அரசியல் பதவிக்கு போட்டி போட மாட்டேன். உங்களைப் போல இருக்கிறவர்கள் எல்லாம் இப்படி சொல்லித்தான் இந்த நாடே உருப்படாமல் போயிருக்கு. நீங்கள் மாட்டேன்னா யார் விட போறா? நான் முதல்ல இப்போ ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வரேன் என்று வேட்டி தடுக்க நிழலுள்ள நடைபாதையோரம் சென்று வண்டி பேசுகிறான். யமுனா அம்மாவானுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே நிற்கிறாள். மழை ஆவேசம் வந்தார் போல கொட்டி தீர்க்கிறது. நவராத்திரி கோலங்களினுடைய காந்தி நூற்றாண்டு விழாக்களும் அரசியல் சண்டை கூட்டங்களும் கூட அந்த மழையில் சிக்கி தவிக்கின்றன. நீருவின் கல்யாண முகூர்த்தம் அக்டோபருக்கு தாவி உறுதிப்படுகிறது. வீட்டில் அத்தைகளும் மாமன் மாமிகளும் வந்து போகும் கூட்டம். யமுனா ஒன்றிலும் பட்டுக்கொள்ளாமல் நாட்களை கடத்துகிறாள். பொறுமை, உனக்கு பொறுமை வேண்டும் மகளே என்று மட்டும் எழுதிவிட்டு வேடிக்கை பார்க்கும் அம்மாவனிடம் குழந்தையைப் போல கோபம் கொள்கிறாள். யமு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னோடு காந்தி ரயிலை பார்க்க வரணும்னு ஆசைப்படுறாளே, நீ எங்களுக்கெல்லாம் மனுகாந்தியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறியா? யமுனா வழக்கம் போல சிரிக்கவில்லை. அங்கே உங்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த பழைய மூக்கு கண்ணாடி, கடியாரம், பாதக்குரோடுகள் இதெல்லாவற்றையும் பார்ப்பதற்கு இந்த மழையிலே கியூ வேறு நிற்க வேண்டும். வேறு வேலை இல்லை? பின் இந்த ரயிலுக்கு பள்ளிக்கூடங்களில் இருந்து வாண்டுகள் எல்லாம் கூட போகிறாங்களே என்று வியந்து கேட்கிறாள் சின்னம்மா. பிழைப்பில்லாமல் போகிறார்கள். நீ என்னமோ ஹங்கேரியன் லேஸ் வேணும்னியே, அதுக்காக கடைகளுக்கெல்லாம் போய் தேடினாலும் பலனுண்டு. அந்த வற்றல் காய்ச்சி அம்மாளை கண்டு உனக்கு என்ன ஆக வேண்டும்? நீ தண்டத்துக்கு கதர்ப்புடவை வாங்க வேண்டியிருக்கும். ஸ்கிரீனுக்கு கூட ஆகாது என்று எரிச்சலுடன் மறுமொழி கூறுகிறாள் யமுனா. சபாஷ் யமு, இப்படி கையை கொடு. உனக்கு என் கல்யாணத்துக்கு ஸ்பெஷலாக 2 பட்டுப்புடவை புது டிசைனில் என்று ஆராவரிக்கிறாள் நீரு.
மிக்க நன்றி. ஆறு சமுத்திரத்தில் விழுந்தால் என்ன, சமுத்திரம் ஊரில் புகுந்து ஆற்றில் விழுங்கினால் என்ன? நீயே என்னை மாற்றிவிடு, வம்பே இல்லை. உன்னை மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் அப்படி சொன்னேனா? நீரு கண்களில் ஒளி தெறிக்க சிரிக்கிறாள். இப்படி வைராக்கியமாக இருப்பவர்கள்தான் காதல்களில் இடறி விழுந்து விடுவார்கள். பிறகு பார்க்கணுமே. சற்று முன் சொன்னியே, அது போல இந்த ஆறு எந்த சமுத்திரத்தில் போய் விழுதோ பிறகு உடனே தொடர்ந்து யார் கண்டது? நாளைக்கே நீ ஒரு மந்திரியின் மனைவியாராக ஆகலாம். உனக்கு அந்த அளவுக்கு ப்ராஸ்பெக்டஸ் இருக்கிறது என்று கிண்டுகிறாள். போகிறது, நீயே மந்தியாராக ஆவாய், சொல்லாம விட்டாயே. அப்படி சொன்னால் நான் மாட்டேன்னு முறைப்ப. இப்படி சொன்னதால் ஒப்புக்கொள்கிறாய். யாரடி அந்தாள்? இம்மாதிரி நாள் முழுதும் பேச்சு கழிக்க நீரு தாயார்தான். ஆனால் பெரியப்பாவின் குரல் வீச்சாக ஒலிக்கிறது. யமுனா, யாரேனும் கடிதம் எழுதியிருக்கிறார்களோ? பரபரப்புக்கு காரணம் ஒரு அஞ்சல் அட்டை தான். இந்தா பாரு, இது யார் இது? எது? இதை பாரு. புருவங்கள் நெருங்கி கடுமையை வெளியிடுகின்றன. சுடற்பொறிகள் என்ற தலைப்பு. முற்போக்கு குழுவினர் என்று ஒரு முகவரி. மக்கள் முற்போக்கு இலக்கிய பொறிகள் சிதறுமிடமாம். அன்புள்ள மிஸ் யமுனா, எங்கள் வட்டத்தில் தாங்கள் ஒரு நாள் வந்து சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும் என்று நாங்கள் பெரிதும் விரும்புகிறோம். தாங்கள் ஒப்புதல் தெரிவித்தால் நேரில் வந்து காண்கிறோம். அமைப்பாளர் ரமேஷ். யார் இது? எனக்கு தெரியவில்லையே பெரியப்பா. உனக்குத்தான் நேரடியாக எழுதியிருக்கிறார்கள். இந்த சுடற்பொறி தீப்பந்தமெல்லாம் கத்தி கபடாக்காரங்க கூட்டம். உன்னை தெரிஞ்சு தைரியமா எழுதியிருக்கிறானே இந்த ரமேஷை உனக்கு தெரியுமா? கத்தி கபடா கட்சிக்காரனுங்க சவகாசம் உண்டா உங்க அம்மாவுக்கு? பெரியப்பா ஏன் அம்மாவை இழுக்க வேண்டும் இதில்? கண்ணுக்கு தெரியாத காற்றுக்கும் நடுநடுங்கும் ஒட்டடை தூசு போல அவளுள் ஓர் நடுக்கமும் உண்டாகிறது. இது யாராக இருந்தாலும் என்னை கேட்காம இங்க நீ ஒரு பயலும் விட வேண்டாம். இந்த மாதிரி கூட்டத்துக்கெல்லாம் நீ போகக்கூடாது. என்ன? எனக்கு யார் என்று தெரியலையே பெரியப்பா. அதெல்லாம் தெரியாது. கடுதாசி கிளி தெரி. நீ இதற்கெல்லாம் பதில் கூட எழுதக்கூடாது. இது அலர்ஜியா? இந்த கார்டில் கட்சி சின்ன வாடை கூட இல்லையே. ஆனால் இம்மாதிரியான இலக்கியம் சமுதாயம் என்ற போர்வைகளை போர்த்து கொண்டுதான் அந்த அரசியல்வாதிகள் கட்சி வலையை விரிக்கிறார்கள் என்பதை அவள் அறிந்திருக்கிறாள். மேல் கீழ் என்று பாகுபாடுகள் இருந்தே தீர வேண்டும் என்ற உடும்பு பிடிக்குள் தங்களை வளர்த்து கொண்டிருக்கும் தலைமுறைக்கு ஆத்திரம் வருகிறது. தனிமையில் அந்த கசங்கி அட்டையை பிரித்து பார்க்கிறாள். ஒவ்வொரு எழுத்திலும் சுதிர் ஒளிந்திருப்பதைப் போல பிரமை உண்டாகிறது. எதிரான கொள்கைக்காரர்கள் என்றால் அழைப்பை கிழித்து போட்டுவிட்டு ஒளிந்து கொள்வதா நெறியுள்ள செயல்? அதுதானன்றோ அவளுடைய கணம். இதற்கு என்ன செய்வதென்று இரவு பகலாக சிந்தனை செய்கிறாள். பெய்யாத மழை கொட்டி தீர்த்து ஏரி குளங்களை நிரப்பிவிட்டு குடிசைகளை மிதக்கவிட்டு இன்னமும் தூற்றலும் முணுமுணுப்புமாக இருக்கிறது. மாலை 5 மணி அளவில் பெரியப்பா குச்சியை சுழற்றி கொண்டு பேட்டை நிலவரம் அறிய போகிறார். நீரும் ரவியும் புதிய சினிமாவுக்கு போயிருக்கின்றனர். சின்னம்மா எங்கோ மடத்தில் கந்தப்புராணம் கேட்கச் செல்கிறாள். யமு, நீ எங்கும் போகலையா என்று ஒவ்வொருவரும் கேட்கும் போதெல்லாம் அவள் உடம்பு சரியில்லாதது போல பாவனை செய்து கொள்கிறாள். வீட்டில் ஒருவரும் இல்லை என்று அறிந்த பின் தொலைபேசியை எடுத்து அந்த வட்டத்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தை கூப்பிடுகிறாள். ஹலோ, இந்துநாத் இருக்கிறாரா? ஸ்பீக்கிங். யமுனா பேசுகிறேன். உங்களை என்ன அன்றைக்கு பிறகு காணவே இல்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தான் அரசியல்னாலே அலர்ஜின்னு தீர்த்துட்டீங்களே. இல்லை, எனக்கு சில விஷயங்கள் கேட்க வேண்டும், பேச வேண்டும். நீங்கள் வந்தால் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். என்ன விஷயம்? ஃபோனில் சொல்ல முடியாத விஷயமா யமுனா? அவளுக்கு முகம் சிவந்து போகிறது. இல்லை, சுடற்பொறின்னு ஒரு அமைப்பில் பேச எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது. பெரியப்பாவுக்கு அது கத்தி கபடா கட்சிங்க சார்ந்ததுன்னு ஒரே கோபம். கடுதாசியே கிழிச்சு போட சொல்கிறார். அப்படியெல்லாம் அதில் ஒன்றுமில்லை. உங்களிடம் கேட்கலாம்னு. டோன்ட் ஒரி, கட்டாயம் நீங்கள் போய் பேச நான் ஏற்பாடு செய்கிறேன். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை விடுவது முட்டாள்தனம். நீங்கள் புரிந்து கொண்டது போல அவர் புரிந்து கொள்ளவில்லையே. கவலை வேண்டாம், நான் நாளையே போய் ஏற்பாடு செய்கிறேன். அப்படியென்றால் அந்த இடத்தில் மிஸ் யமுனா பேச ஏற்பாடு செய்து நான் கொடுத்து விட்டு வருவேன்னு அர்த்தம். ரமேஷ்னு பேர் போட்டிருக்கு என்று முகவரியை படிக்கிறாள். அப்ப சிரியோ, குட்லக், நாளைக்கு வரேன் என்று விடை பெறுகிறான். அவன் மறுநாள் சொன்னபடி வரவில்லை. யமுனா புதிய குரல் கேட்கும் போதெல்லாம் அவன் வருகிறான் என்று பார்த்து ஏமாந்து போகிறாள். வழக்கம் போல நாட்டாளை பார்த்து பாங்கி, தேசியமயம், ரபாட், கொட்டித்திருக்கும் மழை, விவாண்டி என்று பெரியப்பாவின் மனசுக்கேற்ப அரட்டையடிக்க அவர் வயசு குத்தவர்கள் யாரேனும்தான் வந்து போகிறார்கள். 4 நாட்களுக்கு பின் ஒரு நாள் மாலையில் அவன் தலையை காட்டுகிறான். நீரு, ரவி இல்ல? சின்னம்மா சமையற்காரியுடன் பின்புறம் ஏதோ வேலையில் மூழ்கி கிடக்கிறாள். பெரியப்பா கூட்டுறவு சங்க போர்டு கூட்டத்திற்கு சென்றிருக்கிறார்.
பரபரப்பை அடக்கிக் கொண்டு அவள் அவனை வரவேற்கிறாள். பெரியப்பா இல்லையா என்று அவன் விஷமமாக கண்ணை சிமிட்டுகிறான். அது எப்படியோ இருக்கிறது. இல்லை, உட்காருங்கள். நாளை ஞாயிறு மாலை 5:30க்கு சுதா நுங்கம்பாக்கத்தில் முற்போக்கு இளைஞர் மன்றத்தில் யமுனா காந்திய லட்சியங்கள் உரை அரேஞ்ச். அவளுடைய விழிகள் அகலுகின்றன. அப்ப எப்படி போவது? பெரியப்பா இப்போது வருவார். நீங்களே பக்குவமாக சொல்லிவிடுங்கள். அவன் சிரிக்கிறான். ரொம்ப பயப்படுகிறேயே. சட்டென்று அவன் ஒருமையான வசனத்துக்கு இறங்கிவிட்டதை அவள் கவனிக்கவில்லை. பயமில்லை, இது மரியாதை. அவரை எதிர்க்காமல் அவருடைய கருத்து சரியில்லை என்று அறிவுறுத்த வேண்டும். ஏதேனும் சொல்லி சமாளியேன். அது சரி, உண்மையிலேயே அவர் அபிப்பிராயப்படுவதைப் போல அது கட்சியை சார்ந்த அமைப்பா? நீ லேசில்ல, தெரிஞ்சுதானே நீ பூச்சி காட்டுற. ஒன்று வச்சுக்கோ, கிழம் பழம் அங்கே கிடையாது. பெரிய மனுஷ வீட்டு தலைமுறைகளுக்கெல்லாம் இருக்கு. அந்த ரமேஷ் இந்துஸ்தான் கம்பெனிக்காரர் வகையரா அங்கேதான் ட்ரேட் யூனியன் லீடரை உற்பத்தியாகி இருக்கிறான். சுதீர்குமார்னு கேள்விப்பட்டிருப்பையே, டெரரிஸ்ட் சப்போர்ட்டர்னா. ஒரு சோடா பாட்டில் கண்ணாடி நோஞ்சான் கருத்துக்களை மோத விடுறது இந்த அமைப்பின் லட்சியம். நான் அவ ரொம்ப பிஸி, எனக்கே பார்க்கறது கஷ்டம். எப்படியோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். போஸ்டர் நிச்சயம் போடணும்னேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு ரெடியாயிரு, சரிதானே? பெரியப்பாவிடம், அடடா என்ன நீ பூச்சி காட்டுற, அவரிடம் நான் சொல்லிக்கிறேன், வந்து கூட்டிட்டு போறேன். சரி. எங்கேயோ அறிமுகமுள்ளாத கானகப்பாதையில் அடி வைப்பதைப் போல் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்று நாட்காலில் அன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையாக பார்க்கவே நடுக்கமாக இருக்கிறது. நல்ல வேளையாக அதில் அறிவிப்பு வரவில்லை. சுவரொட்டிகளை எங்கே ஊட்டினார்களோ பெரியப்பா கண்களில் பட்டிருக்க நியாயமில்லை என்று தெம்பு கொள்கிறாள். ஆனால் சொன்னால் சொன்னபடி இந்துநாத் அம்பாசிடர் வண்டியில் வந்து இறங்கிய போது வேர்த்து கொட்டுகிறது. பெரியப்பா வறுத்த முந்திரி பருப்போடு மாடு கறந்த பின் புதிய பாலில் கலந்த காப்பியுடன் ஊஞ்சலில் உட்கார்ந்திருக்கிறார். நமஸ்காரம் மாமா. அடடே, கார் வரதே, யாரோன்னு பார்த்தேன். வா. கண்ணிலேயே காணோமே. ஒண்ணுமில்ல, தலைவர்கள் பண்ணும் மானக்கேடு தலை நீட்ட முடியல நமக்கு. நம்ம வட்டத்தில் ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டம் போட்டு காந்தி நூற்றாண்டை நடத்தணும்னு பார்க்கிறேன். சரியாக போகிறது. யாருக்கு பிறந்த நாள்? யாருக்கு பிறந்த நாள்? காந்திக்கு தான். அதோடு இந்த வட்டத்துக்கே பெரியவராக இருக்கேன். அதே காந்தி பரம்பரை வழி உங்களுக்குத்தான். கொண்டாடக்கூடாதா? உங்களைப் போல பெரியவாளம் ஒதுங்கி மறக்கும்படி பண்ணினதே தப்பு. எப்படியும் இந்த பிளவு எப்படி போறதுன்னு பார்த்துக்குத்தான் யோசிக்க வேண்டியிருக்கு. இப்ப கூட ஒரு மீட்டிங்குக்குத்தான் போறேன். யமுனாஜி நமஸ்காரம். மாடிப்படியின் கீழ் தயங்கி நிற்கும் அவளுக்கு ஒரு பெரிய கும்பிடாக போடுகிறான். எங்கே கிளம்புறாப்புல? நான் சகுனத்தடைய வந்திருக்கேனா? சேவா நிலையம் வரைக்குமா? கிளம்புங்க, உங்களை டிராப் பண்ணிடுறேன். அவள் புன்னகை பூக்கிறாள். அது எப்படி நிச்சயமாக கேட்கிறீர்கள்? பின்ன நீங்க எங்க போறீங்கன்னு புரிஞ்சுக்க முடியாதா? கேட்டுக்கொண்டே அருகில் நகர்ந்தபடி கண்களால் ஒரு அதட்டல். அசட்டு விசட்டென்று பேசாமல் வண்டியில் ஏறிக்கொள் என்று பொருள்பட அவள் பின்புறம் ஏற கதவு திறக்கிறாள். அந்த பெரிய வண்டியின் முன்னே ஒரு ஓட்டி அமர்ந்திருக்கிறான். இந்துநாத் அவன் அருகில்தான் அமர்கிறான். வண்டி எல்லை கடக்கும் வரையில் அவன் பேசவில்லை. யமுனா குழப்பத்தை மறைத்துக் கொள்ள வெளியே பார்வையை ஓட விடுகிறாள். சுவரில் புதியவைகளாக பளீரென்று கருப்பு சிவப்பு வண்ணக்கட்டை எழுத்துத்தாட்கள். அறிஞர் அண்ணாவின் 60வது பிறந்தநாள் விழா. முத்தமிழ் செல்வி, இசைக்குயில், கலையழகி, அருணா அண்ணா கதைப்பாட்டு. அண்ணா வழி நடக்கும் இளவல்கள் செய்யும் சாதனைகள். அனைவரும் திரண்டு வருக. செல்வி அருணா. அண்ணா புகழ்ந்த ஆசிக்குரிய செல்வி அருணா. எல்லா தாள்களிலும் அருணா உதயசூரியன் டாலர் சங்கிலி மார்புக்குழியில் பளிச்சிட கருப்பு பின்னணி சிவப்பு ரோஜா புடவையில் சிரிக்கிறாள். இந்த அண்ணா திடல் எங்கே இருக்கிறது? நம்ம வீட்டுக்கு பின் தெருவோடு போனால் குடிசை எல்லாம் வருதே, அங்க குப்பை கொட்டி கொட்டி முட்டு முட்டா தெரிகிறதே, அதுக்கு பின்னாலெல்லாம் தான் அண்ணா திடல். வில்லி பயல்களுக்கு குடிசை கட்டிக்க புறம்போக்கை கொடுத்து செட்டில் பண்ணதே நாம தான். இப்ப இவங்க கொடியை போட்டு எங்க சாதனைங்கிறான். யமுனா சிரித்துக் கொள்கிறாள். எல்லா இடங்களிலும் மண்ணின் சூடறியாத குழந்தைகளைத்தான் இந்த அரசியல்வாதிகள் ஆசை காட்டி கைக்குள் போட்டுக்கொள்கிறார்கள். சுடற்பொறிகள். மிஸ் யமுனா. MA என்று எழுதப்பட்ட கரும்பலகை வாயிலில் தெரிகிறது. வாயிலில் கார்களாக நிற்பதிலிருந்து உயர்படிக்காரர்கள் பலர் கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று புரிகிறது. யமுனாவும் இந்துநாத்தும் வண்டியிலிருந்து இறங்குகையில் சுருண்ட கிராப்பும் இறங்கிய கிருதாவுமாக ஒரு இளைஞன் முன்வந்து கை கூப்புகிறான். வயது 20க்குள் தான் இருக்கும். அழகிய பூவேலை செய்த அரைக்கை ஜிப்பாவும் பைஜாவுமாக அணிந்திருக்கிறான். ரமேஷ், நீங்கள் ஒப்புக்கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். பேராசிரியர் சூரியநாராயணா. தலை நரைத்து பல்விழுந்த ஒரு கிழவரை அவளுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அவர்தாம் தலைமை தாங்க போகிறார்.
அந்த நாளில் உங்க அப்பா என்னுடைய காலேஜ் மேட் என்று அவர் முன்வரிசை ஒற்றைப்பல் தெரி சிரிக்கிறார். யமுனாவுக்கு எப்போதும் ஏற்படாத நடுக்கமும் குழப்பமும் தோன்றுகின்றன. இம்மாதிரியான கூட்டம் ஒன்றில் அவள் பேசியதில்லை என்ற நினைவு குறுக்கிடுகிறது. எதிரே வரிசை வரிசையாக அமர்ந்திருக்கும் முகங்களில் ஒன்று கூட பெண்ணுக்கு உரியதல்ல. இன்றைய இளம் பெண்கள் அரசியலிலோ வேறு வகையான சமுதாய வாழ்விலோ எந்த அளவுக்கு ஆர்வம் கொள்கின்றனர் என்பதற்கு ஒரு அளவுகோலாக அந்த கூட்டம் இருப்பதாகவே நினைக்கிறாள். சிந்தனைகள் விஷய வட்டத்துக்குள் வராமலே சுழல்கின்றன. குறுந்தாடி, நீண்ட கிருதாக்கள், அரும்பு மீசை, உள்ளத்தின் விகாரங்களை வெளியாக்கும் வகையில் ரோமக்கோலங்கள். காந்தியடிகள் கூட சில படங்களில் மீசை வைத்துக் கொண்டிருக்கிறார். சிலருக்கு இயற்கையான மீசை சாந்த இயல்பை காட்டுவதில்லை. அம்மாவான் அவள் தன்னை குலுக்கிக் கொள்வது போல நிமிர்ந்து உட்காருகிறாள். அந்த ரமேஷ் தான் அவளை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறான். காந்தி வழியிலேயே எண்ணங்களை வளர்க்க, அதே பாதையில் முதிர்ந்திருக்கும் அவர் பேச்சை கேட்க இங்கே கூடியிருக்கும் கூட்டத்தை வரவேற்கிறேன். மாறுபட்ட கருத்துக்களை மோதி சிதறி குழப்பி கலங்கி புதிய எண்ணங்கள் உருவாக வேண்டும் என்பது எங்கள் நோக்கம். முகங்களை பார்த்து கொண்டே இருந்தவர்களுக்கு சட்டென்று எல்லாம் அசைவற்று நின்றாற் போல இருக்கிறது. வரவேற்புரையின் வாசகங்கள் செவிகளில் விழுந்து எங்கோ பொருளின்றி வறண்டு போகின்றன. அங்கே சுதீர்தான் வாயிலில் யாருடனோ பேசிக்கொண்டு ஒரு கணம் சித்தத்தை உள்நிறுத்தி இறையருள் வேண்டுகிறாள். பேசும்போது தான் என்ற உணர்வு குறுக்கினும் போது அடுத்து என்ன என்று பொருளே மறக்க குழம்பி விடுவாள். முன்பு கல்லூரியில் மேடை ஏறி வரவேற்புரை நன்றி நவிழல் கூறி பழகிய நாட்களில் அவளுக்கு இத்தகைய அனுபவங்கள் நேர்ந்ததுண்டு. அந்த கூச்சங்கள் எல்லாம் திரும்பி வந்து விட்டார் போல் இருக்கின்றன. ஆண்டவனே, இன்று ஏன் இப்படி ஆகிறது என்று மனசை துடைத்துக் கொண்டு எதிரே குழந்தைகள் அமர்ந்திருப்பதைப் போல நினைத்துக் கொள்கிறாள். ஜனநாயகம் சிறக்க தனிமனிதன் செம்மை நெறியில் ஒழுகுதல் வேண்டும். தேவைகளை அதிகரித்துக் கொள்ளும் ஒரு மாய சுபீட்சம் உண்மையில் வன்மை அல்ல. விஞ்ஞான அறிவியல் வளர்ச்சியினால் மனிதனின் விலங்கியல் தன்மையே பெருகுமானால் அவன் உண்மையில் ஒளியை நோக்கி விடுதலை பெற்றிருப்பவன் அல்ல. பகிர்ந்துண்ணும் மனமும் அடுத்தவனும் வாழ வேண்டும் என்ற எண்ணமும் பிறக்க அவை தடை செய்யும். இந்த உண்மையான சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளாத அன்பு நெறியில் வாழ்ந்தால் காணலாம் என்பதை காந்தியடிகள் வாழ்ந்து காட்டி உறுதியாக்கியிருக்கிறார். அந்த நெறி அவர் புதிதாக கண்டது ஒன்றுமில்லை. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பாரத நாட்டில் அறவோர் வகுத்த நெறிதான். அவளுக்கு நேரான பாதையில் தங்கு தடையில்லாமல் செல்ல சரளம் வந்துவிட்டது. அடுக்கு மொழிகள் செய்யும் ஜாலங்கள் ஏதுமில்லை. குரலில் தேனின் இனிமையும் ஆலயமணியின் நாதமும் குழவுகின்றன. அது உள்ளத்திலிருந்து ஒளிப்பூக்களை கொண்டு வந்து கேட்பவர்களின் செவிகளை நிறைக்கின்றன. முடிவில் கரகோஷம் நீண்டு ஒலிக்கிறது. அவள் உட்கார்ந்த பிறகு கொல்லென்று அமைதிப்படுகிறது. ரமேஷ் மேடையில் நிற்கிறான். நண்பர்கள் கேள்விகள் கேட்க துடித்துக் கொண்டிருப்பதை அறிவேன். கேள்விகள் சுருக்கமாக இருக்க வேண்டும். கால வரையறை என்ற ஒன்றை நினைவில் வைத்துக் கொண்டு கேட்பது நல்லது. இந்த ஒரு அம்சம் கூட்டத்தின் பிற்பகுதியில் தலை நீட்டும் என்பதை அவள் எதிர்பார்த்திருக்கவே இல்லையே. நினைக்க நேரமில்லை. கேள்விகள் வந்துவிடுகின்றன. முதலில் ஒரு கிருதாமிசைக்காரன் எழுந்திருக்கிறான். காந்தியம் என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத லட்சியம். சந்திரனில் மனிதன் கால் வைக்கும் நாளில் கைராட்டை கட்டி கொண்டு அழுவது மடத்தனம். விண்வெளியில் சீரிப்பாயும் நிலவு கப்பலை விட கைராட்டை எந்த வகையில் மேன்மையாகிறது என்பதை விளக்க வேண்டும். ரமேஷ் அவளை புன்முறுவலுடன் பார்க்கிறான். அவளோ அமைதியுடன், நான் கேள்விகளை குறித்துக் கொள்கிறேன், எல்லா கேள்விகளையும் கேட்டுவிடட்டும் என்று மறுமொழி கூறுகிறாள். அஹிம்சை என்பதன் தத்துவம் என்ன? பிற நாடுகள் சர்வநாச சக்தி படைத்த ஆயுதங்களை தயாரிக்கும் போது இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காட்டுகிறேன் என்று சொல்வது நகைப்புக்கு இடமில்லையா? இந்த அஹிம்சைத்தனத்தை பிறகு வாழ்விக்க சகோதரி நினத்தில் ஒரு பூண்டு கூட மிஞ்சாதே. இதற்கு என்ன சொல்கிறீர்கள்? மனிதன் தேவைகளை குறைக்காமல் போனால் மனித குலம் அழிந்து போகும் என்று அச்சுறுத்தும் சகோதரி, மனிதன் வீடு வாசலுமின்றி விலங்கோடு போர் புரிந்து பச்சை ஊனை புசித்த நாட்களில் தேவைகள் மிக குறைவாகவே இருந்ததால் அந்த காட்டு மிராண்டையே இன்றைய மனிதனை விட மேலானவன் என்று கருதுகிறாரா? எப்படி? விளக்கம் தேவை. ஒரு குறும்புக்காரன் குடும்ப கட்டுப்பாட்டை ஆராய்கிறான். காந்தியம் செயற்கை சாதனங்கள் உபயோகிக்காமல் கருத்தடை என்று சொல்கிறது. வருடம் 365 நாட்களும் கட்டுப்பாட்டை கடைபிடித்தாலும் ஒரே ஒரு நாள் பொல்லாத எழுச்சி ஏமாற்றிவிடக் கூடுமே. இத்தனை கோடியும் மகாத்மாக்களாக்கி விடலாம் என்று அம்மையார் கருதுகிறாரோ? அது எப்படி முடியும்? லட்சியங்கள் செயலளவுக்கு எளிதாக இருந்தாலே நிலைக்க முடியும். காந்திய லட்சியங்கள் அவர் காலத்திலேயே படுதோல்வி கண்டன. இன்று அடிபட்டு வீழ்ந்த அவற்றை குற்றியரும் குலையுருமாக தட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? கேள்விகளை கேட்பவர்கள் ஆண் போல நிற்கும் ஒருத்தி தாக்க வந்திருக்கும் காட்டெருதுகளைப் போல கேள்விகளை தொடுக்கின்றனர். இந்துநாத் பரபரப்புடன் ரமேஷை பார்த்து, இது என்ன சார், இரலவெண்ட் கேள்வியெல்லாம் கேட்க விடுகிறீர்கள்? இது இன்டலெக்சுவல் மீட்டிங்கா இல்லை உங்கள் சட்டசபையின் நினைச்சேலா என்று சீறினான். அது யாரையோ பேச்சாளருக்கு வாக்காளத்து வாங்கிட்டு வருபவன். கருத்து மோதல் என்றால் கத்தரிக்காய் என்று என்னமா?
கேலி, கிண்டல், சிரிப்பு, ஏளனம், தீவெடிகள். அமைதி, அமைதி என்று சூரியநாராயணர் மேசையை தட்டுகிறார். நீங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல போகிறாளேனோ என்று யமுனாவிடம் குனிந்து மெல்லிய குரலில் கேட்கிறார். யமுனா புன்முறுவலுடன் ஒலிபெருக்கின் முன் வந்து நிற்கிறாள். சகோதரர்களே, அமைதி வேண்டுகிறேன். மனிதன் விலங்குத்தன்மை மாறி பரிணாம வளர்ச்சியின் படியிலேறி மனிதத்தன்மையின் படியில் வந்து நிற்கிறான். இந்த படியிலிருந்து மீண்டும் விலங்குத்தன்மைக்கு இழிந்து கொண்டிருப்பதையே இப்போது உலகமெங்கும் நிகழும் பல நிகழ்ச்சிகளிலிருந்து தெளிவாக காண்கிறோம். விஞ்ஞான அறிவியல் விஞ்ஞானத்தை நோக்காக கொள்ளாதவரை மனிதனை கீழ் நோக்கி இழுக்க துணை செய்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். தனி மனிதனின் தேவைகளுக்கு ஒரு எல்லை வகுக்க வேண்டும். அந்த எல்லை இருக்கும் சக்திகளை பகிர்ந்து கொண்டு எல்லோரும் உணவு, உடை, உறையுள் என்ற அடிப்படை தேவைகளை ஏனும் அனுபவிக்க போதுமான இடத்தில் குறிக்கப்பட வேண்டும். 100 பேர் வாழக்கூடிய விசாலமான மாளிகையில் 4 பேர் குடியிருக்கின்றனர். அதே மாளிகையின் பின்புறம் கழிவு நீரோடைக்கரை குடிசையில் 4 பேர் இருக்க போதுமான இடத்தில் 14 பேர் நெருக்குகின்றனர். அந்த மாளிகை வாசிகளான 4 8 பேர் வாழக்கூடிய இடத்தை எடுத்துக்கொள்ளட்டும். மீதியை இல்லாதவருக்கு பங்கிட முன்வரட்டும். இம்மாதிரி விட்டு கொடுக்க தனிமனிதனின் தரம் உயர வேண்டும். அதற்கு அடிப்படை பண்புகள் எளிமை, தியாகம் எல்லாம் தேவையாகின்றன. பேராசையை கொள்ள வேண்டுமானால் விட்டு கொடுக்கும் பெருந்தன்மை வேண்டும். அவா அறுத்தலே அச்சமின்மைக்கு ஆதாரம். இவ்வகையில் தனிமனித தொகுதிகள் சிறந்தால் சமுதாயத்தில் சொத்துக்கள் பொது உடைமையாக்க மாற்றம் பெறும்போது சிக்கல் நேராது. பண்டைய நீலகிரி கிராமங்களில் ஒவ்வொரு கிராமத்தாரும் பொதுவாக நிலம் திருத்தி உண்டு மகிழ்ந்தனர். ஒரு வீட்டில் துயரம் நேர்ந்தால் அனைவரும் அதை பங்கிட்டு கொண்டு ஆறுதல் கொள்வார்கள். ஒரு வீட்டில் தட்டுப்பாடு வந்து புதிய பயிரை தெய்வத்துக்கு படைக்கும் முன் கொய்ய நேர்ந்தால் அதை தவிர்க்க மற்றவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கு தானியம் அளிப்பார்கள். இன்று அந்த பண்புகள் அழிந்து போய்விட்டன. தேவைகளை பெருக்கிக் கொண்டு பேராசையில் மக்கள் தெளிப்பதுதான் இதற்கு காரணம். கைராட்டியை விண்வெளி களத்தை விட நான் மேன்மையாக ஏன் கருதுகிறேன் என்றால், எல்லோரும் விண்வெளியில் செல்லும் பேராசையில் சோர்ந்து விழுவதை விட எல்லோரும் மானம் காத்துக்கொள்ள தம் உடையை தாமே தயாரித்துக் கொள்வதனால் பல எளியோரின் பிரச்சனைகளை தீர்க்கலாமே என்பதால்தான். குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி நண்பர் கூறினார். அதை பற்றி பேசுவதற்கோ ஆராய்வதற்கோ இது உரிய இடமல்ல. அந்த விஷயம் பற்றிய ஆசிரம வெளியீட்டை வாங்கி பார்த்து கொள்ளலாம். அடுத்து, லட்சியங்கள் ஒரு நாளும் தோல்வி அடைவதில்லை. காந்தியடிகள் எந்த லட்சியத்தையும் புதியதாக தோற்றுவிக்கவில்லை. அலட்சியமாக நழுவ விட்டதை எடுத்துக் கொடுத்தார். இந்திய சமுதாயம் இன்றும் நிலைத்து நிற்க காரணமானவையே அந்த லட்சியங்கள் தான். நாட்டில் வேறு புதிய புதிய சமயங்களும் கொள்கைகளும் மோத வந்தும் கூட சத்தியம், அகிம்சை, அன்பு ஆகிய நெறிகளின் அடிப்படையில் உயர்ந்து நிற்கும் ஆன்மீக வாழ்வு என்ற தத்துவத்தின் நோக்கத்தில் எல்லா சமயங்களும் ஒன்றே என்று நிலை கண்டதனாலேயே இந்த சமுதாயம் இன்னும் புதுமை அழியாமல் நிலைத்து நிற்கிறது. ஒளிப்பெருக்கி தண்டை பற்றி கொண்டு அவள் புன்னகை புரிகிறாள். நெற்றி வியர்க்கிறது. இந்துநாத் மலைத்து போனார் போல உட்கார்ந்திருக்கிறான். தொலைவில் ஒரு கருவல் முகம் உயர்கிறது. காந்தி மேல்நாட்டு கல்வி முறையை எதிர்த்தார். தம் மக்களுக்கு அக்கல்வியை கற்பிக்கவில்லை. ஆனால் முழுசும் மேல்நாட்டு கற்றிலேயே வளர்ந்த ஒருவரை தமக்கு பிறகு தன் மொழியை பேசுவார் என்று தெரிந்தது அதனால். மன்னிக்க வேண்டும் நண்பரே, நான் உயரிய லட்சியங்களை பற்றி பேச வந்தேனே ஒழிய காந்தி என்ற தனி மனிதரை பற்றி பேச வரவில்லை என்று அவள் ஒதுங்க பார்க்கிறாள். ஹோ ஹோ என்று ஆரவாரங்களும் கேலிகளும் எழுகின்றன. தோல்வி, வெட்கம், அவருடைய லட்சியங்களில் அவருக்கே நம்பிக்கை இல்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என்று ஆர்ப்பாட்டங்கள். நான்சென்ஸ், இதென்ன கசாப்பு கடையா என்று இரட்டை குரலில் கத்துகிறான் இந்துநாத். சூரியநாராயணர் அவளை பரிதாபமாக பார்க்கிறார். வயசு பெண்ணாக லட்சணமாக கல்யாணம் கார்த்திகைன்னு குடும்பத்திலிருந்து பேர் சொல்ல மாட்டாயா? இப்படி இதுக நாராக கிழிச்சு போட வந்து மாட்டிப்பியோ என்று இறங்குகிறார். காந்தியை தனி மனிதர்னு விட்டு வைக்கலையே, இந்த நாடு கண்ணை மூடின்று அவர் சொன்னதை செய்யணும்னு தானே இப்ப சொல்கிறீர்கள் என்று மீண்டும் ஒரு குரல் ஒலிக்கிறது. கல்வி என்பது மனசை பண்படுத்த வேண்டும். அந்த வகையில் இந்த நாட்டில் ஏட்டுக்கல்வி முறை பயனளிக்கவில்லை என்று அவர் கண்டாரை ஒழிய மேலை நாட்டு கல்வியை அவர் வெறுக்கவில்லை. செயல்திறனும் கூறியமதியும் நாட்டு மக்களை கவரும் சொல்வன்மையும் கூடிய ஒருவரை அவர் தமக்கு பின் வாரிசாக்கியதில் தவறில்லையே. ஏன் அந்த வகையில் பல தலைவர்கள் இருந்தார்களே, அவர்களை ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை? அவளை திக்குமுக்காடச் செய்து ரசிக்கவே அந்த கேள்விகள் என்பது வெட்ட வெளிச்சமாக்கியது. அதை விரிப்பதோ விவரிப்பதோ இன்றைய கூட்டத்துக்கு புறம்பான விஷயம். புறம்பாக எப்படியாகும்? அந்த லட்சியங்களை வெற்றிகரமாக செயல்முறையாக்கியதாக நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கும் அந்த தலைவரே தம் கட்சிக்காக லட்சியத்தை பலி கொடுத்துவிட்டு கட்சியை வலுவாக்க வேறொரு மனிதருக்கு வாக்கு கொடுத்தார். காந்தி அந்த காலத்திலேயே விலைக்கு வாங்கப்பட்டார். அந்த விலை நாட்டின் தலைமை பொறுப்பு அல்லது பதவி. யமுனாவுக்கு செவிமடல்கள் குப்பென்று எரிகின்றன. இந்த அவதூறுகளை வீசுபவன் சுதீர் தான்.
அம்மணி, காந்தியம் என்னாலும் நடைமுறைக்கு ஒத்து வர முடியாத பிதற்றல் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள் என்று கருவல் முகம் எழும்பி உட்கார்ந்து கெக்கலி கொட்டுகிறது. பஜனை மண்டபத்தில் கூச்சலும் குழப்பமும் உண்டாகும் போது நம பார்வதி பதையே என்று எழுப்புவார்களே, அப்படி சூரிய நாராயணர் மேசை தட்டிவிட்டு எழுந்திருக்கிறார். ஒரு பேச்சாளரை நாம் பேச கூப்பிட்டிருக்கிறோம். ஒரு விஷயம் பேச சொல்கிறோம், பேசுகிறார். கேள்வி கேட்பதே நாகரிக குறைவு, அதிலும் இது அவசியமில்லைன்னு நினைக்கிறேன் என்று தொடங்கி நன்றி கூறி கூட்டத்தை முடிக்க வழி செய்கிறார். யமுனா கெட்ட கனவினிடையே விழித்த குழந்தையைப் போல உட்கார்ந்திருக்கிறாள். நன்றி கூறும் சம்பிரதாய சொற்கள் செவிகளில் விழுமுன் கரைந்து போகின்றன. பிரமாதமா பேசின, இதுகள் அசட்டுகள், கேள்வி கேட்கறதுக்குனே கூட்டத்துக்கு வரும் என்று விடை கொடுத்துவிட்டு சூரிய நாராயணர் மாலையும் கைத்தடியும் எடுத்துக்கொண்டு பெரிய காருக்குள் ஏறி செல்கிறார். வழி அனுப்ப வருவது போல 4 பேர் தொடர்ந்து வருகையில் சுதீர் அவளுக்காக வழியில் நிற்பான் என்று எதிர்பார்க்கிறாள். நெஞ்சு சோர்ந்து விழுகிறது. சிகரெட்டும் கையுமாக இந்துநாத் தான் கதவடியில் நிற்கிறான். இப்போது வண்டியின் பின்னால் அவள் அருகில்தான் உட்காருகிறான். ஆனால் அவள் சிந்தையில் அவன் அருகில் இருப்பதே உரைக்கவில்லை. பெரிய தோல்வி கண்ட ஏமாற்றத்தில் திரும்ப திரும்ப எதையெதையோ எண்ணி சோறுகிறாள். கொன்னுட்ட போய் யமுனா. வண்டி தார்பாதையில் செல்கிறது. தெருவெல்லாம் ஒளிமயங்கள், நெரிசல்கள், போக்குவரத்து ஊர்திகள். கடைசியில் வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்டானே, அவனை தெரியுமா யாருன்னு? அவன்தான் சுதீர்குமார். கீழ்வெண்மணிக்கப்புறம் ஆளே தலைமறைவா இருந்தாப்புல. இன்னைக்கு வந்திருக்கிறான். ஓ, ஆனாலும் நீ படு பிரமாதம். பாலிடிக்ஸில் பிரமாதமா ஷைன் பண்ணுவ. என்ன பேசல? அன்னைக்கு நான் சொன்னதை எதிர்பாராம சரின்னு ஒப்புக்கொண்டுட்ட. அப்ப வண்டி ஒரு ஒளிமயமான உலகின் முன் வந்து நிற்கிறது. ஒரு ஹோட்டல். வீட்டுக்கு போகலாமே, மணி 8:30 ஆகிறதே. எனக்கு தெரியாதா? நீ இறங்க சொல்றேன். எதற்கு? வீட்டுக்கு போகணும் எனக்கு. எனக்கே ஒரே பசி, உன்னால் அடக்கிக்கிட்டு இருந்தேன். அவள் இறங்க வேண்டியதாகத்தான் இருந்தது. மேல் மாடி. எங்கோ நீள போகிறான். குடும்பம் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் குடும்பம் ஒன்றும் அங்கில்லை. எனக்கு ஒன்றும் வேண்டாம். அவன் பொருட்படுத்தவில்லை. ஏதோ இனிப்பு கொண்டு வர சொல்கிறான் போலிருக்கிறது. சர்வர் போன பின் அங்கே யாரையும் காணவில்லை. மேசையில் முழங்கைகளை ஊன்றி முகத்தை தாங்கிக் கொண்டு அவளை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறான். அவள் வெளிவாயிலை பார்க்கிறாள். தோளில் அவன் கைப்படுகிறது. சுரீர் என்ற உணர்வுடன் குலுங்கி எழுந்திருக்கிறாள். ஆனால் அவன் ஒன்றும் நடவாதது போலவே சிரிக்கிறான். சீ, விடுங்கள். ரொம்ப கோச்சுக்கிறியே. கையை எடுத்து விட்டான். ஆனால் அவளுடைய செருப்பு கால் மேல் அவன் வெற்றுப்பாதம் படுகிறது. அப்போது சிப்பந்தி 2 இனிப்பையும் டம்ளரையும் வைத்துவிட்டு போகிறான். என்ன கத்த போறியா? நாளைக்கு பேர் பேப்பர்ல வரணும்னு ஆசையானால் கத்து. அவளுக்கு வியர்த்து கொட்டுகிறது. காலை எடுக்கிறையா? என்ன வேணும் ஸ்கவுண்டல்? செருப்பை கழற்றி கையில் வைத்து கொண்டு நிற்கிறாள். ஏன் இப்படி கோச்சுக்கிற கணமா? கல்யாணம் ஆறதுக்கு முன்ன கொஞ்சம் உரிமை எடுத்துக்க கூடாதா? கல்யாணமா? என்ன பேத்தல்? ஆஹாஹா, உனக்கு இன்னும் பெரியப்பா சொல்லலையா கண்ணு? என்னமா வெக்கப்பட்டு நடிக்கிறப்போ? நான்சென்ஸ். இந்த மாதிரி எண்ணங்களை அடியோடு ஒழிச்சிடுங்க. பார்ப்பார், உன்னை வேறு எவன் கல்யாணம் பண்ணிட்டாலும் என்னை விட அருமை தெரிஞ்சு நல்லது செய்ய மாட்டான். நான் இன்னைக்கு கூட்டத்தை சமாளிக்க கொடுத்ததற்கே நீ இந்த பூச்சாண்டித்தனத்தை மூட்டை கட்டி வைக்கணும். நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். ஒரு உருமல் உரிமைவிட்டு நாற்காலியை தள்ளிக்கொண்டு எழுகிறாள். எதிரே வரும் பணியாளன் மீது மோதாத குறையாக ஓடி வருகிறாள். ஜுர வேகமாக இருக்கிறது. எந்த பஸ்ஸில் ஏறுகிறோம் என்று தெரியாமலேயே அருகிலுள்ள பஸ் நிறுத்தத்தில் நின்று ஏறுகிறாள்.